வணக்கம். ஜெய் சமையல். இன்றைய ஸ்பெஷல் கசகசா அல்வா. கசகசா கொஞ்சம் வச்சுருக்கேன். நெய், காய்ச்சின பால், முந்திரி பருப்பு, சர்க்கரை செய்கிறப்ப பார்க்கலாங்க. கசகசா அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாலில் ஊற வைக்கணும். கசகசா வந்துங்க சீக்கிரமாக மசியாது. அந்த ஊற வச்ச பால் இருக்குல்ல, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நெய்ஸாக பேஸ்ட்டு போல் அரைக்கணுங்க. 1 டீஸ்பூன் நெய் போட்டுங்க. கசகசா அல்வாவுக்கு முந்திரி பருப்பை வறுத்துட்டு அதிலே அல்வா செஞ்சிடலாம். முந்திரி பருப்பு வறுத்த நெய்யிலேயே அந்த கசகசாவை போட்டாச்சுங்க. கிண்டிகிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சு சர்க்கரை போட்டுடலாம். ஸ்வீட்டுக்கு தேவையானது. அல்வா பதத்துக்கு வரையுங்க. கசகசா அல்வா சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் நெய் அப்படியே சேர்த்துக்க வேண்டியதாங்க. சும்மா ஒரு 100 கிராம் நெய் தாங்க. கசகசா அல்வாவுக்கு தேவையான நெய் ஊற்றிட்டாங்க. கிண்டிகிட்டே தான் இருக்கணுங்க. இறக்க பருணத்தில் தான் முந்திரி பருப்பு போடும். இப்போ முந்திரி பருப்பு போட்டாச்சுங்க. தீபாவளிக்கு 100 கிராம் கசகசா இருந்ததுன்னா வீட்டில் எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்லாங்க. கசகசா அல்வா ரெடிங்க. நீங்களும் இது போல் செய்யுங்க. லைக் பண்ணுங்கள்.